புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கலான் இருந்தேன். என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா, இந்த Honor 200 இல்லாட்டி விவோ V40 அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பீங்களா அப்படின்னா நீங்கள் விவோக்கு போய்ட்டு பெட்டர். பட் இதுவே போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லைங்க. நான் கேஷுவல் ஃபோட்டோஸ் தான் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் கொஞ்சம் எடுப்பேன். அண்ட் ஓவரால் ஃபோனோட பேட்டரி லைஃப் அண்ட் யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் இது எல்லாமே பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஹானருக்கு போகிற மாதிரி தான் ஆகிடும். ஏன்னா ஹானரில் இப்போ வந்து Magic OS 8 அப்படின்ற ஆஸ்பெக்டில் எடுக்கும்போது அந்த ஸ்மூத்னஸாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அந்த ஹானரோட மேஜிக் கேப்சியூலாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சராக இருக்கும். என்னதான் எல்லாமே ஆண்ட்ராய்டே ரன் ஆனாலும் ஹானர் வந்து தனித்துவத்தை காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு டெலிவர் பண்ணோன்னா பாருங்களேன். ஸோ அதனால தான். ஸோ இதுவே வந்து நான் திரும்பியே சொல்கிறேன், போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வேறு வழியே கிடையாது. விவோ தான் பெட்டராக டெலிவர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் இந்த டிஃபரன்ஸ் இப்போ ஹானருக்கும் விவோக்கும் இந்த டிஃபரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரோ இருக்கும் அப்படின்னா, அதுவும் மார்ஜினலாக தான் இருக்கும். விவோவில் நான் வந்து இது வரைக்கும் X100 Pro பற்றி பார்த்தேன், X100 பார்த்தேன், X90 Pro Plus இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் கூட பார்த்தேன். ஸோ அது எல்லாமே வந்து அந்த Zeiss ஆப்டிக்ஸோட சேர்ந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. அதனால் எனக்கு அதே மாதிரியான ஒரு அவுட்புட் வேணும் போர்ட்ரைட்டில் அப்படின்னும் போது ஓரளவுக்கு V40 அதை மேட்ச் பண்ணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு போர்ட்ரைட் வந்து அந்த Zeiss ஆப்டிக்ஸோட அவுட்புட்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, அந்த அல்காரிதம் வேணும்னா விவோ. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் சாஃப்ட்வேர்லேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே சீரியஸாக பார்க்க போனால் இப்போ 2 ஃபோனும் பாருங்களேன், 7 Gen 3 தான், எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஹானர் வந்து கண்டிப்பாக நிறைய ஏரியாஸில் விவோவை சாப்பிட்டோம். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஹானருக்கு இப்படிலாம் பேசணும்னு தான் தோணுச்சு. ஆனால் அப்போ வந்து ஹானர் ப்ளே வந்துருது. அப்போ அதுக்கப்புறம் ஹானருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சாலிடாக பேச முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் பேச முடிஞ்சிருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40K வீடியோ நல்லா எடுக்கிற மாதிரி ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்டே நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிட முடியும். ஆப்பிள், சாம்சங், கூகுள், இந்த 3 பேரும் தான் பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் சாலிடாக நம்ம வந்து இந்த 3 பேரும் பக்கா பண்ணுவாங்கப்பா, நம்பி இவங்களை வச்சு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த பட்ஜெட்குள்ளே இந்த 3 பிராண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதுக்கு போகலாம். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் iPhone 12 தான் நம்ம இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியும். மேபி யூஸ்டு மார்க்கெட்டில் iPhone 13 பார்க்கலாம். ஃபேக்ட் தானே? ஸோ iPhone 13 நல்ல டிவைஸ் தான், வாங்கினா நல்லா தான் இருக்கும். iPhone 12லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து 5G டிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ 12 அண்ட் above வந்து 5G கேப்பபிள். பட் இந்த 12, 13 பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேபி இப்போ iPhone 15 மாதிரியான டிவைஸ் போனால் பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். இதை தாண்டி சப்போஸ் இந்த 40K அப்படின்னும் போது நமக்கு வந்து பிக்சலில் வந்து 7, 7A ரெண்டுமே இருக்கும். அண்ட் 8A சம்டைம்ஸ் ஆஃபரில் வரலாம். அண்ட் 8Aக்கு போனால் 7 வருஷம் அப்டேட் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இங்கே யோசிக்கலாம். அண்ட் S23 மாதிரியான ஃபோன் வந்து 40K அபோவில் தான் இருக்குது. ஸோ 40K கீழே போது S23 FE கிடைக்கும். பட் இந்த S23 FE போனால் என்ன ஆகுங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ S23 FE உங்கள் மனசில் இருந்ததுன்னா அது வாங்கலாமா வேணாமாங்கிறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ வீடியோ அப்படின்னும் போது இந்த 3 ஃபோன் தான் நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது. அதாவது ஆப்பிள், கூகுள், சாம்சங், இந்த 3 பேரையும் தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். ஹானர் ஓரளவுக்கு நல்லா தாங்க பண்ணிச்சு. ஹானர் வந்து மொக்கன்லாம் சொல்ல முடியாது. ஹானர் ஓரளவுக்கு நல்லாவே டெலிவர் பண்ணிச்சு. இந்த Honor 200 சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது Huawei இருந்திருந்ததுன்னா அவங்களும் சூப்பராக தான் பண்ணுவாங்க. ஓப்போ ஆக்சுவலாக நல்லா தான் பண்ணுவாங்க. இவங்களும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாலும் நிஜமாவே எந்த விதமான எக்ஸ்கியூஸும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா டெலிவர் பண்ணுறது யார் அப்படின்னும் போது வேறு வழியே இல்லாமல் ஆப்பிள், கூகுள், சாம்சங் இதில் தான் நம்ம லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோ நான் வந்து சாம்சங் S23 அல்ட்ராவோட ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4Kல கூட நம்ம போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியும். பட் நான் 1080pல தான் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேபி ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டனால ஒரு சில ரிவ்யூஸை 4Kல வேணால் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து இந்த S23 அல்ட்ராவில் எடுத்தால் தான் உண்டு. ஸோ அதான் ஃபேக்ட். ஓகே. ஸோ அது ஒன்று. அடுத்து என்ன, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் Pixel 6 Pro அண்ட் Pixel 7 ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ப்ரைஸில் கிடைக்குது. நான் எதை வாங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நம்ம கோவர்தன். ஸோ கோவர்தன் ப்ரோக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 Proக்கு போகிறது தான் பெட்டர். பட் இதில் என்ன ட்விஸ்ட்னா, 6 Proக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக சர்வீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. பட் 7 வாங்கினா பண்ணலாம். ஆனால் வாரண்டி கவர் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வாங்குற 7 வந்து அப்ராட் யூனிட்னு வைங்களேன், இருந்தாலும் அது வாங்கி 6 மாதம் தான் ஆச்சுன்னு சொன்னாலும் கூட இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து F1 மொபைல்ஸ் மூலமாக அது சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி மாதிரியான விஷயங்கள் கிளைம் ஆகாது. பட் சர்வீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக 7 Pro லான்ச் ஆச்சு அதனால். பட் இதுவே 6 Pro over 7 அப்படின்னு வரும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் வரும்னா, ஃபஸ்ட்டு 6 Proவில் இருக்கிற அந்த பேனல் Quad HD கர்வ்டு பேனல் வேறு லெவல் ஃபீல் இருக்கும். அப்படியே அது கூடவே, அதாவது பேனலோட சைஸு எல்லாமே ஃபேக்டர்ஸ் தாங்க. ஏன்னா Quad HDன்னு வேறு சொல்லிட்டேன் இல்லையா. இதை தாண்டி 12GB RAM, 12GB ரேமில் ஒரு மேட்ரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நார்மலாகவே பிக்சல் UI பொறுத்த வரைக்கும், பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 6GB RAM கொடுத்தாலே
மாஸ் பண்ணுவாப்ல. பட் இருந்தாலும் பிக்சல் 6 ப்ரோ வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 6 ப்ரோவில் இருக்கிற ட்ராபேக்கை வேணா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் நீங்கள் கேம் மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் சூடாகும். அண்ட் பேட்டரியும் கொஞ்சம் வேமா ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை தவிர 6 ப்ரோவில் வந்து வேறு எதுவும் டக்குன்னு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 4G 5G நெட்வொர்க் ரிலேபிலிட்டி ஓரளவுக்கு பெட்டர் ஆகிட்டே வர மாதிரி தெரியுது. ஏன்னா பிக்சலில் வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களோ, மோடம் பயங்கரமாக ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சி அப்படி நம்ம டவுட் பண்ணலாம். பட் அதுக்காக 2 வருஷம் முன்னாடி என்ன டெலிவரி பண்ணிச்சோ இப்பயும் அதே தான் டெலிவரி பண்ணணுங்கிறது எதார்த்தம். பட் இப்போ இன்னும் பெட்டராக டெலிவரி பண்ணுதுன்னா அப்போ காரணம் என்ன? மேபி நெட்வொர்க் சைடில் அவங்க சரியா, அதாவது ஆப்ரேட்டர் சைடில் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக 7A நான் யூஸ் பண்ணும்போது ஐ வாஸ் ஷாக்டு. ஈவன் 7A அவுட் பர்ஃபார்ம்டு பிக்சல் 9 Pro XL. ஏன்னா இதில் நான் வந்து தொடர்ந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் கால் பேசினேன். எனக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. பட் இதுவே பிக்சல் 7Aல நான் கால் பேசியிருப்பேன், வேற லெவல். இன்னொன்று என்னன்னா கிளியர் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கிளியர் காலிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்காவாக இருக்கிற மாதிரி தெரியல. மேபி அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் மற்றபடி 7Aல தொடர்ந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட நான் ஃபோன் கால் பேசியிருப்பேன். ஒரு சின்ன ஒரு செகண்ட் 2 செகண்ட் கூட எங்கேயுமே நான் ஒரு லேட்டன்சியோ இல்லாட்டி கட்டோ ஃபேஸ் பண்ணலை. ஸோ நான் அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 6 ப்ரோவும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். அண்ட் பிக்சல் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் தான். அதாவது eSIM இருக்குது, சிங்கிள் ஃபிசிக்கல் சிம். ஆமாம், இப்படி சொல்லணும், கரெக்ட். சிங்கிள் சிம் தான் ஒரு சிம் நினச்சிக்க போகிறாங்க. சிங்கிள் ஃபிசிக்கல் சிம், இன்னொன்று eSIM, அது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே, ஸோ ஆக மொத்தம் வந்து 6 ப்ரோ தான் 7ஓட பெட்டர். அதான் எதார்த்தம். உங்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா அப்டேட் வேணும்னு நினச்சா நீங்கள் 7 போகணும். ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா அப்டேட். ஏன்னா இப்போ 6 ப்ரோக்கு வந்து 15 தான் லாஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வேணால் நம்ம கஸ்டமரம் போட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது, ஆமாண்ணா இந்த ப்ராப்ளம் நானும் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொல்லியிருக்காப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 6A யூசர் ஒருத்தர் நமக்கு கமெண்ட் போட்டிருந்தாப்புல. இந்த மாதிரி நான் BSNL சிம் யூஸ் பண்ணுறேன், ஓவர் நைட்டில் 20% ட்ரெயின் ஆகுது, மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டார். கரெக்ட் தான், மனசாட்சியே இல்லாத ஒரு செயலாக தான் இருக்குது. பட் இதுக்கு ரீசன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் நம்ம ஃபோனில் இருக்கிற ஏதோ ஒரு ஆப்பு நம்மளாம் தூங்குற நேரத்தில் அது தூங்காமல் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி அந்த ஆப் ரீசன் இல்லைனா நெட்வொர்க் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய நம்ம கொலீக்ஸ் அண்ட் நண்பர்கள் இவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ராவல் டைமில் என்னோட ஐஃபோனில் என்னன்னே தெரியல 15% ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராவல் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏரோப்ளைன் மோட் போட்டால் அந்த ஃபோனை நம்ம காப்பாற்றலாம். ட்ராவல் டைமில் அது என்ன பண்ணோம்னா, வர போகிற டவர் எல்லாத்துக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே நெட்வொர்க்கில் இருக்காது. அதாவது இப்போ 5Gலேயே இருக்காது, ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்காது. 5Gலேருந்து 4G, 4Gலேருந்து 2G, 2Gலேருந்து 4G, 4Gலேருந்து 5G அப்படின்னு சொல்லி சுவிட்ச் ஆகிட்டே இருப்பாப்ல. சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதான் கண்டினியூஸாக நீங்கள் மூவ்மெண்ட்டில் இருக்கீங்களே, ஒரு ஸ்டேட்லேயே இல்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூஸ் மோஷனில் போயிட்டே இருக்கீங்க. ஒரு இடம் விடாமல் இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது என்னாங்கன்னா ஒரு டவருக்கும் கம்யூனிகேட் பண்ணி அதோட பேட்டரி வந்து அடிவாங்க தான் செய்யும். ஸோ இதே வந்து ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு 5G சிக்னல் வீக் ஆகிடும். திடீர்னு பார்த்தா 5G சிக்னல் வரும், திடீர்னு பார்த்தா 5G சிக்னல் வராது. அப்போ என்ன பண்ணணும், உங்கள் ஃபோன் வந்து 5G 4G 4G 5G 5G 4G 4G 5Gன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் பேட்டரி ரொம்ப வேகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ அதுக்கு அவரே ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், நைட் வந்து என் சிம்மா ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது ஏரோப்ளைன் மோட் போட்டுருக்கணும், அப்படி இல்லைனா சிம்மை மட்டும் நம்ம சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை பண்ணி அதை பண்ண என்னாச்சுன்னா 20% ட்ரெயின் ஆன ஃபோன் 2% தான் ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து நல்ல ஒரு டேட்டா. ஸோ அவங்க மொத்தம் வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எய்தர் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி 2Gக்கு கொண்டு போகலாம். ஸோ ஜியோ யூசர்ஸ்க்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னாலும், உங்கள் ஏரியாவில் சப்போஸ் 4G சிக்னல் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜியோ ஃபோனை நீங்கள் 4Gக்கு பெர்மனெண்ட்டாக புஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுவே 4Gயா இல்லாட்டி 2Gயா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஏர்டெல், VI, BSNLனா 2Gக்கு போயிடுங்க. இதுவே ஜியோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகிற மாதிரி இருக்கும்னா 4Gக்கு புஷ் பண்ணிக்கோங்க. 4G சிக்னல் நல்லா இருக்கும் பட்சத்தில் 4Gக்கு புஷ் பண்ணிவிடுங்க, சரியா, ஃபோர்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்னன்னா, S23 அல்ட்ராவா S24 அல்ட்ராவா? ஸோ இந்த கேள்விக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, S23 அல்ட்ரா 75,000 கிடைக்குதுன்ற பட்சத்தில் புது ஃபோன் கிடைக்குதுன்னா அது வந்து நல்ல ஃபோன் தான். 75,000 ஃபார் ஷூர் ஒர்த்து தான். ஆனால் இதுவே பட்ஜெட் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லைங்கிறவங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண தயாராக இருக்கிறவங்க, அப்போ நீங்கள் S24 அல்ட்ராக்கு போகிறது தான் பெட்டர். இதில் S24 அல்ட்ராவில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 வருஷத்துக்கு உங்களுக்கு மேஜர் அப்டேட்ஸ் கிடைக்கும். அது தவிர உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிரச்சனை, டெம்பர் கிளாஸ் ஒட்ட முடியல. ஏன்னா S23 அல்ட்ரா லைட்டாக கர்வ்டாக இருக்கும் இல்லையா. பட் இதில் உங்களுக்கு அந்த மாதிரியான கர்வ் பஞ்சாயத்தெல்லாம் இருக்க போகிறது இல்லைன்றனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டராக இருக்கட்டும் இல்லாட்டி டெம்பர் கிளாஸாக இருக்கட்டும், இது எதுவுமே நீங்கள் எந்த இஷ்யூவும் இல்லாமல் ஈஸியாக ஓட்டிக்க முடியும். இதை தாண்டி ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு S24 அல்ட்ராவில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியரில் நார்மலாக S23 அல்ட்ராவில் 10Xக்கு 10 மெகாபிக்சல் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் 5Xக்கு இருக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரியர் கேமராவில் ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இது வந்து மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு 5Xலையும் நல்ல குவாலிட்டி ஃபோட்டோ எடுக்க முடியும். 10Xலையும் இன்சென்சார் ஜூம் மாதிரியும் கொஞ்சம் ஆப்டிக்கல் மாதிரியான ஹைப்ரிட் ஜூம் கேப்பபிலிட்டிஸ்னால S23 அல்ட்ராவில் இருக்கிற 10X மாதிரியே நீங்கள் இதில் ஏன் அதோட பெட்டராகவே நீங்கள் ரிசல்ட் இதில் கொண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே கண்டிப்பாக எனக்கு தேவை அப்படின்னு நினச்சா நீங்கள் S24 அல்ட்ரா போகணும். இல்லை இவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் வேணாம் ப்ரோ,
கர்வ் டிஸ்பிளேயாக இருந்தாலும் சரி 75,000 வந்து ஓரளவுக்கு S10லேருந்து எல்லா விஷயத்தோடையும் வருது இல்லையா, அப்போ நான் S23 அல்ட்ராக்கே போயிடுறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் S23 அல்ட்ராவே போகலாம். ஸோ டிஃபரன்ஸ் இருக்குது, பட் அது நீங்கள் அந்த டிஃபரன்ஸை யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒருத்து, அப்படி இல்லைன்னா நீங்கள் S23 அல்ட்ரா போனாலே போதும். சரியா? அடுத்து என்னன்னா, அண்ணா என்னோட Redmi Note 10s மொபைலில் 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் என்னோட அது டிஸ்பிளே வேக் ஆகுது, நான் தேர்ட் பார்ட்டியில் போயிட்டு என்னோட டிஸ்பிளே மாற்றிருந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வீரமுத்து மதன் சொல்லியிருக்காப்ல. ஸோ இவருக்கு என்னோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களாங்கிறத பாருங்க. அது நீங்கள் எனேபிள் பண்ணலனாலும் டிவைஸை ரீசெட் பண்ணதுக்கப்புறமா அது எனேபிள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்படி எனேபிள் ஆயிருந்ததுன்னா அதுதான் கீ ரீசன். ஸோ இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே வேக் ஆகாது. அப்படி இல்லை இதெல்லாம் நான் பண்ணதுக்கப்புறமா வேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் மோரோவர் நோட்டிஃபிகேஷன் தவிர எப்பயுமே நம்ம ஃபோன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வேக் ஆகாது. அடுத்து சதீஷ்குமார், Pixel 4a Pixel 9 Pro XLக்கு போனால் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். பின்ன 4a வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 730G பவர்டுங்க. ஆனால் 4aக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்ன தான் அன்னைக்கு வரும்போது மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா 712 பேஸ்டு Realme XTலாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. கிளாஸ் பில்டெல்லாம் பண்ணி மாஸ் பண்ணியிருக்காங்க. 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இவன் கிடக்கிறான் கூகுள் சில்றப்பைய 32,000 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒரே ஒரு கேமராவை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அதில் 730G கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் காசு கேட்குறானே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, ஓகே 3.5mm ஜாக் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வேறு, ஸோ ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஃபோன் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, அண்ட் பேட்டரி லைஃப் மட்டும் ஒரு டவுன் சைடு மாதிரி ஃபீல் ஆனாலும் எனக்கு மீடியா ஆஸ்பெக்டில் ப்ளூடூத்லேயே நான் ஜாலி பண்ண முடியுது. அண்ட் அதே சமயம் 3.5mm ஜாக் இருக்கிறனால எக்ஸ்டர்னல் நிறைய அந்த மாதிரி மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ண முடியுது. இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4a லைக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 4aலேருந்து நீங்கள் இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய எந்த ஃபோனுக்கு போனாலும் பர்ஃபார்மன்ஸில் அது பூஸ்ட் தான். ஆனால் மீடியா கன்சம்ஷன், வெயிட்டு, கம்ஃபோர்ட்டு, சைஸு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்குள்ளே போனோன்னு வைங்க, 4aக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு யாருமே உருப்படியாக வரல. சொல்ல போனால் 4aக்கு 5 ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுலேயும் 3.5mm ஜாக் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யுது. சரி, மொத்தம் இப்போ இவருக்கு வந்து நம்ம Pixel 6a இல்லாட்டி Pixel 6 Pro இல்லாட்டி 7 சீரிஸ் இல்லாட்டி 8 சீரிஸ் 9 சீரிஸ் நீங்கள் எதுக்கு போனாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக டிராஸ்டிக் அப்கிரேட் தான். ஆனால் பிக் பில்லியன் டேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது இந்த வருஷம் போகிறதோட அடுத்த வருஷம் பிக் பில்லியன் டேக்கு போகணுன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த டைமில் 8 சீரிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயே 8 சீரிஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் 9 சீரிஸ் நீங்கள் ஆசைப்பட்டீங்களே அந்த ஃபோனுக்கே ஆஃபர்ஸ் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆஃபர்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியும். சரியா? அப்புறம் கடைசியாக மணிகண்டன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ இந்த Honor 200க்கு சார்ஜர் பாக்ஸில் வருதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, வரலை. Honor 200க்கும் வரல, Honor 200 Proக்கும் வரலன்னு தான் நினைக்கிறேன். பட் நான் Honor 200 பாக்ஸோட பார்த்தேன். ஸோ அதுக்கு வரல. ஸோ என்னோட சஜஷன் என்னவா இருக்கும்னா, இப்போ உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே என்னோட சஜஷன் என்னென்னா, இப்போ பாருங்களேன், ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தா, அப்போது மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்ததுன்னா 80 வாட் 65 வாட் இந்த மாதிரியான சார்ஜஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல போனால் 65 67 வாட் தான் நம்ம அதிகமாக பார்த்தோம். ஸோ அந்த சார்ஜஸ்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா, ஏன் நம்ம அவ்வளோ தூரம் புஷ் பண்ணோம், ஒரு 30 35 40 போதும்ல, அவ்வளோ தான் போதாது அப்படின்னு தோணுச்சு. பட் இன்றைக்கி என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, கேன் சார்ஜஸ் ரொம்ப காமனாக கிடைக்குது. இந்த 65 வாட் PD கேன் சார்ஜஸ். ஸோ அது கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அமேசான் பேசிக் சார்ஜர் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMFல இருக்குது. அப்புறம் கோஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டஃப் கூல். ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதனாலும் வாங்கிக்கலாம். இந்த 65 வாட் கேன் சார்ஜரில் என்ன அட்வான்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக PD ஸ்டாண்டர்டு அச்சீவ் ஆகிடுது. அப்புறம் PPS அந்த ஃபோன்ஸும் சார்ஜ் ஏறிடுது. அதாவது சாம்சங் ஃபோன்ஸ் இதெல்லாமும் சார்ஜ் ஏறிடுது. அண்ட் QC பேஸ்டு ஃபோன்ஸும் இப்போ சார்ஜ் ஏறிடுது. ஸோ இது தாண்டி லேப்டாப்ஸும் சார்ஜ் ஏறிடுது. இப்போ மேக்புக் ஏர் வச்சிருக்கேன், இல்லாட்டி லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சில அசோஸில் உள்ள புக்ஸோ இல்லாட்டி அதை சென் புக் சொல்கிறாங்களா அது மாதிரி, அப்புறம் லெனோவோட ஐடியா பேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், டைப் சி பவர்டு இருக்க பட்சத்தில் அந்த லேப்டாப்பும் டைப் சியில் வந்து சார்ஜ் ஏறுது, பவர் ஆகுது அப்படின்னும் போது இந்த மாதிரியான 65 வாட் சார்ஜரை வச்சு லேப்டாப்பையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் என்ன தோணுதுன்னா, பெட்டர் நம்ம வீட்டில் இனிமேல் ஒரே ஒரு கேன் சார்ஜர், ஒரு 65 வாட் கேன் சார்ஜர் வச்சிருந்தா ஃபோன்ஸு லேப்டாப்பு எதுக்குனாலும் சார்ஜ் போடலாம் போல ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோனில் பாக்ஸில் சார்ஜர் இல்லை அப்படின்ற போது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ஜர் வாங்கிட்டீங்கன்னா 65 வாட்டோ இந்த மாதிரி PD ஸ்டாண்டர்டில் வாங்கிட்டீங்கன்னா எந்த ஃபோனுக்குனாலும் யூஸ் பண்ணலாம், எந்த லேப்டாப்புக்குனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, இதெல்லாம் தான் கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்பியும் சந்திப்போம். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ரிலவெண்ட்டாகவே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதிலும் நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதனால் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு சிவபரணி பார்க்கலாம். பை.